நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது தான் தூதுவளை. இது சுகர் பேஷண்ட்டுக்கு அருமையாக வேலை செய்யும், தைராய்டு பேஷண்ட்டுக்கு அருமையாக வேலை செய்யும், இல்லை ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை, சளி பிரச்சனைக்கு அற்புதமாக வேலை செய்யும். இது எப்படி சாப்பிட்ணுன்னா, அதனுடைய பூ, அதனுடைய இலைகளை பறித்து சட்னி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், சாம்பாராக செஞ்சு சாப்பிட்லாம். இது எல்லாமே முள்ளாக இருக்கும், பார்த்து நீங்கள் எடுக்கணும். அந்த காலத்தில் சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், மூச்சு விட சிரமமாக இருக்குது, நுரையீரல் பிரச்சனை இருக்குன்னா தூதுவளை சட்னியை பண்ணி கொடுப்பாங்க. எப்போ பாரு தூன்னு சளியோடு துப்புவாங்க இல்லையா, அவங்களுக்கு தூதுவளை. அதனால தான் இதுக்கு பேர் தூதுவளைன்னு வந்துச்சு. இது தைராய்டு பேஷண்ட்டுக்கு அற்புதமாக வேலை செய்யும். தைராய்டு உள்ளவங்க தாராளமாக எடுத்துக்கலாம், சுகர் பேஷண்ட் உள்ளவங்க தாராளமாக எடுத்துக்கலாம், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லைன்றவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். அதேமாதிரி ஆண்மை விருத்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆண்மை குறைபாடு உள்ளவங்க சாப்பிட்லாம். இந்த மூட்டு வலி, முதுகு வலி இருக்கு இல்லையா, அவங்களாம் தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா அற்புதமாக வேலை செய்யும். இது முன்னோர்கள் வாரத்துக்கு 2 முறை 3 முறை சட்னியாக செஞ்சு சாப்பிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஆண்மை குறைபாடோ, சர்க்கரை நோயோ, தைராய்டோ, ஆஸ்துமா, வீசிங் சம்மந்தமான சைனஸ் பிரச்சனையோ எதுவுமே வரல. அதே மாதிரி சுகரும் வரல. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பனங்கருப்பட்டி, அதாவது பனை வெல்லத்தை யூஸ் பண்ணாங்க. இது மாதிரி இயற்கையோடு சேர்ந்து வரும்போது இந்த நோய் மட்டும் இல்லைங்க, எந்த நோயுமே வராது. தூதுவளையை எங்கேயும் பத்தலாம் விடாதீங்க, வாங்கி வாரத்துக்கு 2 முறை சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த பூவை எடுத்து, மகரந்தத்தை எடுத்துகிட்டு பூவை மட்டும் நல்லா போட்டு அலசி கஷாயம் போட்டு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, எப்படிப்பட்ட ஆஸ்மா, வீசிங், சைனஸ் சம்மந்தமான பிரச்சனை இருந்தாலும் சரி, சளி சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சரி சரியாகும். மூட்டு வலி, முது வலிகள் சரியாகும். சுகர் பேஷண்ட் உள்ளவங்க இது தாராளமாக சாப்பிட்லாம். நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல கம்மியாக இருக்கிறன்றவங்க இது தாராளமாக சாப்பிட்லாம். சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவீங்க. இது மாதிரியான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய தமிழ் மருத்துவ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான புது மூலிகைகளை பற்றி தொடர்ந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். என்ன மூலிகைகளை பற்றி பதிவேற்றம் செய்யணும், அதனுடைய பேர், இல்லைன்னா என்ன வியாதிக்கு நம்ம வீடியோ போடணுன்னு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.